பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றி நன்றியத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வாட்ஸ்அப் யூடியூப் வழியாய் பார்க்கிற அருமையான நேயர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை சொல்ல போகிற வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. தேவ கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காய் சங்கீதம் 90:14 நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதக்காரனாகிய மோசே கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இது காணப்படுகிறது. அவர் செய்கிற ஜெபத்திலே இவ்விதமாய் சொல்கிறார், உமது கிருபையால் திருப்தி ஆக்கும். இன்றைக்கு மனுஷன் திருப்தியற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி அடைவதில்லை. இன்றைக்கு மனுஷன் கேட்கிறதினாலே திருப்தி அடைகிறதில்லை. நல்ல ஆகாரங்களை புசித்தாலும் அவனுக்கு திருப்தியற்ற நிலைமைதான் காணப்படுகிறது. திருப்தி இல்லாத உலகத்திலே ஜீவித்து வருகிற நாம் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கிறவர் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மோசே ஜெபிக்கிறான், கர்த்தாவே உமது கிருபையால் எங்களை திருப்தி ஆக்கும் என்று சொல்லி. கிருபை யாருக்கு கிடைக்கும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் கிருபையின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. மோசே அவரை பார்த்து கிருபை உள்ளவரே என்று அழைக்கிறான். கிருபையின் தேவனாய கர்த்தர் நாம் ஆராதிக்கிறவர். அவருடைய கிருபை நமக்கு அவசியம் தேவை. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவருடைய கிருபையை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்கிறது, புலம்பலின் புஸ்தகம் 3:22 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவர்களுக்கு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், ஏன் கிருபையினால் திருப்தி ஆக்கும் என்று மோசே சொன்னான் என்று சொன்னால், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, அழிந்து போகாமல் காணப்படுவது, நாசமாய் போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய கிருபை. தேவ தயவு அல்லது தேவனுடைய இரக்கம், அவருடைய காருண்யம் என்று பல வார்த்தைகளிலே சொல்லலாம். தேவாதி தேவன் தகுதியற்ற மண்ணான மனுஷனுக்கு தயை பாராட்டுகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். அதுதான் கிருபை. நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, நமக்கு எந்த விதமான யோக்கியதையும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற அந்த கிருபை இருக்கிறதே, அது எவ்வளவு மகத்தானது. முதலாவது நாம் அறிய வேண்டும், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அது எப்போது கிடைக்கும்? காலைதோறும் கர்த்தர் கிருபையை பொழிந்தெழுகிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை காலை நேரத்தில் தேடுவோம் போது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். கிருபையினாலே அவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் மோசே இங்கே சொல்கிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமது கிருபையினாலே காணப்படும்படிக்கு எங்களை உமது கிருபையால் நிரப்பும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால்
திருப்தியாக்கும். அப்ப எதினாலே திருப்தியாக்கும் என்று கேட்கிறார் என்றார், கிருபையினாலே திருப்தியாக்கும்படிக்கு கேட்கிறார். தேவ தயவினாலே திருப்தியாக்கப்பட வேண்டும். அப்ப தேவன் தமது கிருபையை நமக்கு தந்து நம்மை திருப்தியாக்கும் தேவனாய் காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனமே, நாம் எந்தெந்த காரியத்தினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குறார் என்று நாம் பார்ப்பது அவசியம். சங்கீதம் 103:5 சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். பாருங்கள், எதிலே திருப்தி உண்டாயிருக்கிறது? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். நன்மை என்னென்ன நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பலவிதமான நன்மைகளை தருகிறவராய் காணப்படுகிறார். 1-2 நன்மை அல்ல, ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, 12வது வசனம், அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். முதலாவது என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இங்கே சீயோனின் உச்சியிலே கர்த்தர் அருளுகிற நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன நன்மை? ஆகாரமாகிய நன்மை. இங்கே பட்டியலிட்டு சொல்கிறார், கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்று சொல்லி 5 வகையான ஆகாரத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆகாரத்தை தந்து அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே வசனத்தில் தெளிவாய் சொல்கிறது, இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். முதலாவது தேவன் மனுஷனுக்கு கொடுப்பது எது என்று சொன்னால் ஆகாரம். அகிலாண்டத்தை படைத்த கர்த்தர் அவர் முதலாவது மனுஷன் புசிக்கும் கனிவர்க்கங்கள், இன்னும் பயிர் வகைகள், இன்னும் பலவிதமான காரியங்களைத்தான் அங்கே ஆண்டவர் மனுஷனுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். நல்ல கனிவர்க்கங்கள் நிறைந்த ஒரு தோட்டம். எல்லா கனிவர்க்கங்களையும் புசித்து மனுஷன் திருப்தியாயிருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்பினார். பாருங்க, கர்த்தர் கொடுப்பதே மனுஷனுக்கு முதலாவது ஆகாரம்தான். வேத வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது இவ்விதமாக. வசனத்தில் நாம் பார்ப்போமானால் சங்கீதம் 34 வாசிக்கும் போது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் வேண்டுமானால் தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையினாலும் குறைவில்லாது இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனே. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை? காணவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வந்து பிரசங்கம் கேட்ட 3 நாளாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்களை அவர் பட்டினியாய் அனுப்பவில்லை, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அவர் நன்மையானதை தருகிறவர். அவரிடத்தில் ஏராள நன்மை இருக்கிறது. அதில் ஒரு நன்மை ஆகாரமாகிய நன்மை. 2வது நன்மை குறித்து வசனத்திலே வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 91:16 வசனத்தை நான் வாசிக்கலாம். 91:16 வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எந்த மனுஷனும் பாதி வயதில் மரணிக்கிறதை ஒரு நாளும் விரும்ப மாட்டான். சிறு வயதிலேயே மரித்து போகிறது எந்த மனுஷனும் விரும்புவதில்லை. அநேக வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறான்.
வேதம் சொல்லுகிறது, ஆதாம் 900க்கும் அதிகமான வருஷங்கள் அவன் ஜீவனோடு இருந்தான். ஆனால் ஆயுசு நாட்கள் குறைந்து 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 இப்பொழுது 70 80 வருஷங்கள். வேதம் சொல்கிறபடி எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் நீடித்த நாட்களை விரும்புகிறான். நம்முடைய ஜீவிதத்தில் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. இந்த உலகத்திலே நாம் நீடித்த நாட்கள் வாழ்ந்தாலும் துன்பத்தின் நாட்களாய்த்தான் காணப்படுகிறது. ஆனால் துன்பமில்லாத நீடித்த நாட்கள் எங்கே கிடைக்கும் என்றால் பரலோகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அவர் இங்கேயும் நல்லபடி வாழவும், நாம் திருப்தியாய் ஜீவிக்கவும், பரலோகத்திலும் நீடித்த நாட்களால் ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அதற்காகத்தான் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நீடித்த நாட்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற சில ஆலோசனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டியுள்ளதாய் காணப்படுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கவனியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், அங்கே வசனம் அதே 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான காரியம் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகப்படுத்துவதற்குரிய மற்றொரு வழி என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 9ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் 11ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது என்னாலே என்று எழுதப்பட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே, பரிசுத்தரை அறிகிற அறிவினாலே தான் ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும். அப்போ கர்த்தரை நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் எவ்வளவாய் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். நாம் அதிகமாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவோமானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகிறதாய் காணப்படும். 3வது, நாம் நன்மையினாலே திருப்தி அடைய வேண்டுமானால் நமக்கு கிடைக்க வேண்டிய 3வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 17 கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நன்மையினால் நம்மை திருப்தியாக்குற கர்த்தர், ஆயுசு நாட்களாலே நம்மை திருப்தியாக்குற கர்த்தர். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவ சாயலால் நம்மை திருப்தியாக்குவார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நாம் அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நாம் இன்னும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவரை போல மாற வேண்டும். வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் என்ன செய்வேன், ஒருவேளை மரணம் என்னை பிடிக்கலாம், நான் மரித்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய எக்கால சத்தம் துணிக்கும் போது அவர் மீண்டுமாய் வருவார், உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் போது நானும் வேறு சாயலாய் தேவனை கிறிஸ்துவை போலவே நான் மாற்றப்பட்டு நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட தாவீது சொல்கிறான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். வேதமும் அதை திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது சொல்கிறார், இதோ ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்கிறார். ஆகையினாலே அது நாம் மறுரூபம் என்று சொல்கிற ஒரு காரியம், இயேசுவை போலவே மாறிவிடுவோம். அமிதமான ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கட்டும், நாம் கிறிஸ்துவை போல மாறி அவருடைய ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் ஒரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளே வரட்டும். நம்முடைய மனவாளனாகிய இயேசு சீக்கிரமாய் நம்முடைய சபையா